விட்டுருங்கம்மா. டேய் இதுக்கு போடா. பண்ண மாட்டாரும்மா. ஐயோ, அம்மா, இப்படி பண்ணாதீங்கம்மா. விட்டுருங்கம்மா, இதுக்கு இப்படி அப்புறம் பண்ண அப்படி மாட்டோம்மா. இனிமேல் பண்ண மாட்டோம்மா. அம்மா, 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 அம்மா. விட்டுருங்கம்மா. ஐயோ, ஐயோ, வேணாம்மா. ஏன் இப்படி பண்ண? என் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுருங்கம்மா. அவரை விட்டுருங்கம்மா. இதுக்கு அப்புறம் அப்படி பண்ண மாட்டாரும்மா. வேணாம்மா. விட்டுருங்கம்மா, ப்ளீஸ். அவரை விட்டுருங்கம்மா. அவரை மன்னிச்சிருங்கம்மா. கெஞ்சி கேக்குறேம்மா, அவரை விட்டுருங்கம்மா. அவரை விட்டுருங்கம்மா. மன்னிக்கணுமா? நானா? விட்டுருங்கம்மா. இந்த ஆதிலட்சுமியோட அகராதியில மன்னிப்பே கிடையாதுன்னு இந்த ஊர்க்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நேத்து இவன் என்ன பண்ணிருக்கான்? அம்மா, அம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேம்மா. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே ஏய். பண்ண மாட்டோமா. உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கலாம் என்னால முடியாது. இந்த ஊரே என்ன பார்த்து நடுங்கும் போது நீ ஒருத்த மட்டும் என்ன பார்த்து மீசி அப்படியே முறுக்கிக்கிட்டு போற. நான் போனா போகுதுன்னு விட்டா அது இந்த ஆதிலட்சுமிக்கு அழகாடா? சொல்லு. அம்மா, மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னடா ஆ? ஆம்பளை திமிரா? இல்ல இல்ல அதெல்லாம் உன் வீட்டோட வச்சுக்கணும்னு உனக்கு தெரிய வேணாம். அக்கா ம்? இவனை என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கக்கா. கைய கால வெட்டி போட்டுறவா? அவரை எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாருமா. இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விட்டுருங்கம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்கம்மா. தெரியாம பண்ணிட்டேம்மா. இனிமேல் பண்ண மாட்டோமா. நான் மீசையை கூட எடுத்துடுறேம்மா. என்ன விட்டுருங்கம்மா. ஏய், என் முன்னாடி நின்னு பேசவே இந்த ஊர் ஜனங்க நடுங்குவாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ? மருது, கையையும் காலையும் வெட்டுறது ரொம்ப சாதாரண தண்டனை. அது இவனுக்கு பழகிடும். ஆனா அவமானம் மட்டும்தான் சாகுற வரைக்கும் வலிக்கும். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஓ, இவனுக்கு ஒரு புடவைய கட்டி போட்டோ எடுங்க. அம்மா, அம்மா. அம்மா, மன்னிச்சிருங்கம்மா. அவரை மன்னிச்சிருங்கம்மா, ப்ளீஸ். அந்த போட்டோவை ஊரு ஃபுல்லா போஸ்டரா ஒட்டுங்க. இதே கோலத்துல இவன் குடும்பத்தோட ஊர்வலமா போகணும். அதுக்கப்புறம் எவனும் என் முன்னாடி மீசைய முறுக்க மாட்டான். அம்மா, அம்மா. டேய், டேய் இவனை இழுத்துட்டு போய் புடவை கட்டி கூட்டு வாங்கடா. அம்மா, வேணாம்மா, வேணாம்மா. அம்மா, நான் அப்படிலாம் பண்ணாதீங்கம்மா. வேணாம்மா. அம்மா, அம்மா. இனிமேல் இப்படி பண்ண மாட்டோமா. அம்மா. கோசமங்கலமா திரும்பவும் ஒரு பூஜையா? சாரிக்கா, என்னால அவ்வளவு சீக்கிரம் பூஜைக்காக கோயிலுக்கெல்லாம் வர முடியாது. என்ன கூப்பிடாத. ஏய் வர்ஷினி, அது ஒரு ஊரோட பேரு. அதுவும் நம்ம தேவகி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட ஊரா அது. அந்த ஊர்ல இருந்து ஊர் பெரியவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஏதோ தெய்வக்குறி நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கா. அதனால இந்த முறை ராமநவமி அப்ப வர ராவண வதத்தை நம்ம தான் பண்ணணும்னு கூப்பிட்டிருக்காங்க. காலையில ஃபிளைட்ல கிளம்புறோம். நீ உனக்கு தேவையானது எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோ, சரியா? அக்கா, நான் வரலக்கா. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏய், நம்ம வீட்ல எல்லாரும் போறோம் வர்ஷினி. நீ இல்லாம எப்படி போறது? திருவிழாக்கு எல்லாரும் போனா எனக்கு என்னக்கா? நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு எந்த விசேஷமும் வேண்டாம். நான் இந்த ரூம்லயே இருந்துக்கிறேன்க்கா. எப்ப பார்த்தாலும் இந்த 4 செவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா எப்படி வர்ஷினி? வர்ஷினி, என் தங்கம்ல, ப்ளீஸ் நீயும் வா. திருவிழா செட்டப், ராம்லீலா ஆட்டம் பாட்டோன்னு ரொம்ப ஜாலியா இருக்கும். ப்ளீஸ், அதெல்லாம் விட கொஞ்சம் இடம் மாறினா உனக்கும் மனசுக்கு நல்லா இருக்கும்ல. குறிப்பா நீயும் ராகவும் பேசுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். எனக்காக இல்லாட்டியும் ராகவுக்காக வரலாம்ல, ப்ளீஸ். ஏய் ப்ளீஸ் வர்ஷினி, என் கூட வா. நீ இந்த வீட்டு மருமகளா கௌரவமா வாழணும். அதுக்காக தான் கோசமங்கலத்துல இருக்கிற சாமி கிட்ட நான் அடிப்பிரதட்சணம் பண்றதா வேண்டிக்க போறேன். என் தங்கச்சியோட நியாயமான ஆசைய அந்த சாமி கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கும். நீ தைரியமா இரு. சரிக்கா. என்ன எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டோமா? ஆயிடுச்சு. அத்தை, நாங்க ரெடி அத்தை. வாமா வர்ஷினி. ஏ வர்ஷினி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க வர்ஷினி. தேங்க்யூக்கா. ஆமா, இந்த சிந்தாமணி எங்க இன்னும் காணோம்? அவ எப்படி வருவா? விடிய விடிய அவ போன்ல வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. அவ ரெடி ஆனாலோ இல்லையோ யாருக்கு தெரியும்?
அம்மா அது எப்படிம்மா? நான் சாதாரணமா கூப்பிட்டா கூட எனக்கு வயசாயிடுச்சு காது கேட்காதுன்னு சொல்ற ஆளு, ஆனா ஓ ரூம்ல இருந்து 4 ரூம் தள்ளி ஏன் ரூம் இருக்கு, நான் அங்கிருந்து பேசுறது உனக்கு கேக்குதாக்கும்? சிந்தாமணி, ஸ்ரீஜா, நேத்து கோவிலுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னனே, வச்சிட்டீங்களா? அத்தை, நேத்தே எல்லாத்தையும் பக்கவா பேக் பண்ணிட்டோம். நானும் சிந்தாமணி அக்காவும் ஊருக்கு போக ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். அத்தை, இப்போ நம்ம போற கோவில்ல நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். என்ன வேண்டுதல் இசை? வர்ஷினிக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு அடிப்பிரதட்சணம் பண்றதா வேண்டியிருக்கேன். அடி பிரதர்ஷனம் பண்ண போறியா? அதுவும் கன்சீவ் இருக்கிற இந்த நேரத்துல? அதெல்லாம் வேண்டாம் இசை. அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் வர்ஷினிக்காக வேண்டிக்கிட்டேன். நான் தான் அசோக் கூட வர்ஷினிக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன இசை உனக்கு? நீங்க சொன்னதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல அத்தை. என்னமோ வர்ஷினிக்காக இந்த வேண்டுதலை பண்ணணும்னு தோணுது அத்தை, அதான். இல்ல இசை, இப்ப நீ வெறும் ஆள் கிடையாது. அதான் நான் யோசிக்கிறேன் இசை. இல்லாத ஒண்ணு யோசிக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. ப்ளீஸ் அத்தை, நான் வர்ஷினிக்காக வேண்டிக்கிட்டேன். ப்ளீஸ் அத்தை. சுபத்ரா, இசை அவ மனசுப்படி வேண்டுதல பண்ணட்டும், அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. இசை, எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணணுமா? சரியா? சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, கிளம்பல வாங்க. ஆ. சுபத்ரா, நான் அசோக்கோட இங்கேயே இருந்துக்கிறேன், நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. என்ன அத்தை, நீங்க இல்லாம எப்படி? சுபத்ரா, நாமளே போயிட்டு ஒரே நாள்ல திரும்ப போறோம். இதுக்கு அம்மா வரணும்? அவங்க எங்கேயே இருக்கட்டும்.